மாநில பங்களிப்புல இருந்து இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கிறோமா நம்ம பணம் வந்து மாநில பங்களிப்பு இப்ப அவங்க கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் தலைவர் வந்து இதை எப்படி கன்சிடர் பண்ணுங்கிறதுக்காக தான் பல திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. ஒவ்வொரு வீட்டுக்கு 1000 ரூபாய் மகளிருக்கு கலைஞர் மகளிர் திட்டம் கொண்டு வந்து அதை கொடுத்துட்டு இருக்காங்க. வீட்டு பெண்ணு 12வதுக்கு மேல படிக்கிறதுனா அதுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆண் புதுமை அது 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிதியெல்லாம் கொடுக்கறது, இந்த மாதிரி ஆதாரம், அந்த குடும்பத்தினுடைய ஆதாரம் அதிகமா அதற்கு தேவைப்படுகிற நிதி எவ்வளவோ அதை கொடுத்துட்டு இருக்காங்க. மத்திய அமைச்சர் சந்திரசேகர் என்ன சொல்றாருன்னா, பாப்புலேஷன்ல கம்மியா இருந்தாலும் யூபி, பீகார் கம்பேர் பண்ணும்போது இது டிஃபரண்ட் சப்ஜெக்ட். நீங்க கேட்கறது டிஃபரண்ட் சப்ஜெக்ட். கேளுங்க. இந்த மன்றைகாலியே யூபி, பீகார கம்பேர் பண்ணும்போது தமிழகத்துக்கு அதிகமா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அது மாதிரி கொடுக்கல. நியாயமான கேள்வி தான் நாங்கள் கேட்கிறோம். அதுக்கு முறையாக பதில் சொல்ல வேண்டியது அது சம்பந்தப்பட்ட அமைச்சர், இவர் கிடையாது. இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். தேர்தலில் இது வந்து எதிரொலிக்கணும். இது மற்ற திட்டங்கள் எல்லாம் 60-40 திட்டங்களா இருக்குது. மத்திய அரசு மாநில அரசு ரெண்டும் பங்கு போட்டு கொடுக்கிற திட்டங்களா இருக்குது. அதுக்கு இவங்க கொடுத்துட்டு வாங்குறாங்க. ஆனா இது வந்து எவ்வளவு பலு நிதி சுமை எவ்வளவு இருக்குது? மொத்தமே 100% மத்திய அரசு. போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு டிஃபரன்ஸ் 5000 கோடி நான் சொல்றேன், உங்களுக்கு சொல்லி காட்டினேன். இப்போ எப்படி கொடுக்க முடியும்? நமக்கே நிதி ஆதாரத்தில் சிரமம் போட்டுட்டு நம்ம ஒரு திட்டத்தை கொண்டு போயிருக்கு. நமக்கு 1000 திட்டம் இருக்குது. அந்த திட்டங்களை நமக்கு நடைமுறைப்படுத்தணும். இதுக்கு மத்திய அரசு திட்டத்தை நம்ம எப்படி நடத்த முடியும்? பார்லிமெண்ட்லயும் இந்த இதை ரைஸ் பண்ணிருக்கீங்க. இது வந்து தேர்தல் எதிரொலிக்கணும்னு நினைக்கிறீங்க? தேர்தல் அறிக்கையிலையும் சொல்லியிருக்கோம், பார்லிமெண்ட்லையும் சொல்லியிருக்கோம், தொடர்ந்து சொல்லுவோம். கொடுக்கற வரைக்கும் போராடுவோம். குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு நேற்று விஜய் அவர்கள் அவருடைய பொதுக்குழுல. எப்படி பாக்குறீங்க சார்? முந்தான தோணுக்கு ஒரு கட்சிக்கு ஒரு தலைவர் சொல்றேன்னா அதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்றேன்னு சார். கிட்டத்தட்ட 64 வருஷமா கட்சியில இருக்கேன். நான் போய் அவருக்கு பதில் சொல்ல முடியும். அப்போ